நாம் 2 வகையான பூரணம் வச்ச கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரெடிமேடு மாவு 1/2 கிலோ வச்சுருக்கிறேன். இது மாவை தண்ணி கொதிக்க வச்சு பிசைஞ்சு எடுக்கணும். தேவையான சால்ட்டை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மாவு இந்த பதத்தில் இப்படி எடுத்து உருட்டி பூரணம் வைக்கிற மாதிரி இப்படி செய்து வச்சுக்கணும். சரியா? இன்றைக்கி நம்ம 2 வகையான பூரணம் செய்ய போகிறோம். பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது ஃபஸ்ட்டு தேங்காய் எள்ளு ஜீனி பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு ஜீனி, 50 கிராம் எள்ளு, ஏலக்காய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு 25 கிராம் எள்ளு வறுத்துக்குவோம். பொரிஞ்சிருச்சு. இப்போ எள்ளு வறுத்துட்டு அது மேலே தேங்காய், அது மேலே ஜீனி, தேவையான அளவு ஏலக்காய். இப்போ தேங்காய், எள்ளு, ஏலக்காய், ஜீனி கொண்ட பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு பூரணம் 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்து வேக வச்சுருக்கேன். வெல்லம் தேவையான அளவை பொடிச்சு வச்சுருக்கிறேன். ஏலக்காய் 4. இது மிக்சியில் போட்டு எடுக்கணும். இது ஒரு பூரணம். பருப்பு கடலைப்பருப்பை கொட்டிக்கிறேன். இப்போ வெல்லம், ஏலக்காய், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 வகையான பூரணம் செஞ்சுருக்கோம். இப்போ கொழுக்கட்டைக்குள்ளே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க. மாவு அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது மாதிரி பண்ணிவிட்டு பூரணம் எடுத்து மத்தியில் வச்சுக்கோங்க. இதை மாதிரி கவர் பண்ணி இப்படி பண்ணிட்டா ஒட்டாமல் வரும். நல்லா இது மாதிரி ஒட்டாமல் கையில் வரும். இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதான் விற்க போகிறோம். கையில் எண்ணெய் தடவி எடுத்தால் தான் ஒட்டாமல் வரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம். மிருதுவான ருசியான கொழுக்கட்டை தயார்.